இந்த சித்தாசிரமத்தை பற்றி விவரிக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். சித்தாசிரமத்தை பூஜ்ய ஸ்ரீ சித்த நரஹரி குருஜி அவர்கள் 40 ஆண்டுகளுக்கு முன்பு இந்த கட்டிடத்தையும் இந்த கோயிலையும் நிர்மாணித்துள்ளார். இங்கு பல நிகழ்ச்சிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. அந்த நிகழ்ச்சியில் மிக முக்கியமாக ஸ்ரீ ராமச்சந்திரா மிஷன் இருதய நிறைவு தியானம் ஞாயிற்றுக்கிழமை, திங்கள், செவ்வாய், புதன் 4 நாட்கள் நடைபெறுகிறது. அதற்கு வரக்கூடிய ஆசிரியர்கள் அந்த பயிற்சியை பற்றி விளக்கமாக உங்களிடம் சொல்வார்கள். சித்தாசிரமம் அவர்களுக்கு இடவசதி செய்து கொடுத்திருக்கிறோம். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். இங்கே இதய நிறைவு தியானம் அப்படின்னு நடக்குது. இது சகஜ மார்க்கத்தோடு சேர்ந்தது. இந்த இதய நிறைவு தியானம் ராமச்சந்திர மிஷனோட சேர்ந்தது. இங்கே வாரத்தில் 4 நாள் தியானம் நடக்குது. ரொம்ப எளிமையான தியானம். இதை கற்றுக்கிட்டோம்னா வாழ்க்கையில் எவ்வளோ பெரிய ஏற்ற இறக்கங்கள் வந்தாலுமே அதை சமாளிக்கக்கூடிய திறன் நம்மளுக்கு அதிகமாக இருக்கும். இது நான் அனுபவபூர்வமாக உணர்ந்தது. இங்கே நிறைய பிரிசிப்டர்கள்லாம் இருக்காங்க. ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனியாக தியான பயிற்சி கொடுப்பாங்க. அதுபோக சத்சங்கம் 2 நாள் இருக்கும்.
புதனும் ஞாயிறும். அந்த 2 நாள் எல்லாரும் சேர்ந்து பண்ணுறப்போ இன்னும் ரொம்ப நல்லா இருக்கும். அப்பப்போ கங்காலையும் ப்ரோக்ராம்லாம் நடக்கும். ஆனால் எங்கள் சித்தாசிரமத்தில் வந்து ரெகுலராகவே திங்கள், செவ்வாய், புதன், ஞாயிற்றுக்கிழமைகளில் நடக்கும் இந்த இது. இங்கே தியானம் தான் மெயினானது. அது போக சின்ன சின்ன நல்ல செய்திகள், ஒரு கதைகள், அதெல்லாம் நாங்கள் சொல்லுவோம் இங்கே வர்றவங்களுக்கு. உங்கள் பேருமா? என்னுடைய பேர் வந்து ரமா. ரமா. நான் வந்து சிறந்த அபியாசி, அதாவது ராமச்சந்திர மிஷன்ல உள்ள இதய நிறைவு தியானத்தில் சிறந்த அபியாசியாக இருக்கணும்னு விருப்பப்பட்டு செயல்பட்டுக்கிட்டே இருக்கேன். நான் இதோட இதில் வந்து நான் முழுமையாக இது பண்ணிக்கிட்டு இருக்கேன். என்னுடைய பல வேலைகள் இருந்தாலும் இதில் வர்றதுனால எனக்கே தெரியுது என்கிட்ட இருக்கிற தயக்கம், இந்த கோபம் இதெல்லாம் போய் எதனாலும் எளிமையாக என்னால் ஹேண்டில் பண்ண முடியுது. இந்த இதய நிறைவு தியானம்ங்கிறது இதயத்தில் வச்சு பண்ணுறது தான். இந்த தியானம் ரொம்ப எளிமையானது. அப்போ ஒரு பெருசாக ஒரு விஷயம் என்னை அட்டாக் பண்ணும்போது கூட அதை வந்து என்னால் ஈஸியாக, அதாவது இட்ஸ் ஓகே அப்படிங்கிற மாதிரி நான் போயிடுறேன். அதை வந்து இந்த தியானம் எனக்கு கொடுக்குதுங்கிறதுல வந்து நான் ரொம்ப ஹாப்பியாக சொல்கிறேன் உங்கள்கிட்ட. எத்தனை ஆண்டுகளாக ரமா, நீங்கள் எத்தனை ஆண்டுகளாக இந்த தியான பயிற்சி ஈடுபாடு கொண்டுள்ளீர்கள்? 6 வருடமாக இதில் இருக்கேன். 6 வருஷம். உங்களுக்கு பூர்வீகம் மதுரையா? இங்கே மதுரை தான். சரி சரி, நிறைய தியானங்களுக்கு. நன்றிம்மா. இப்போ நான் வந்து உங்கள்கிட்ட இப்போது இன்றைக்கி தற்செயலாக நான் வந்து இந்த இடம் என்னை இழுத்து கொண்டு வந்திருக்கிறது. நானாக திட்டமிட்டு இங்கு வரவில்லை. இங்கே வரும்போது என்னை இந்த தியான ஆசிரமம், சித்தாசிரமம் என்னை இழுத்து கொண்டு உள்ளே அழைத்து வந்திருக்கிறது. வந்தபோது இதை பற்றி அறிந்து கொள்ள வேண்டும் என்று சூரியநாதன் அவர்களையும் உங்களையும் விசாரித்து இருக்கிறேன். நீங்கள் சொல்லியிருக்கிறீர்கள். மேற்கொண்டு மேலும் விவரமாக நான் மீண்டும் வருகிறேன். வரும்போது சொல்ல வேண்டும் என்று அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். ராம ஈஸ்வர்லால், எடிட்டர், ஜுட்டிஷன்ஸ் நியூஸ் சேனல். நன்றி, வணக்கம்.